ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நல்ல நேரம் வந்தால் மட்டுமே இது உன் கண்ணில் படும் என் குழந்தையே. நீ ராஜயோகத்தின் வாழ்க்கையில் மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். இனி உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமெல்லாம் கூடி வந்திருக்கிறது. என் உயிரான என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரிவதில்லை. தண்ணீர் கீழே சிந்தினால் எவ்வளவு வேகமாக காய்ந்து விடுகிறதோ அந்த அளவிற்கு மிக வேகமாக நகர்கிறது உன்னுடைய வாழ்க்கை என்பதை ஏற்று. எல்லோருக்குமே நல்ல நேரம் என்பது வாழ்க்கையில் மிக வேகமாக வருகிறது. ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் கஷ்டங்கள் மட்டுமே மிக வேகமாக வருகிறதே என்று ஆதங்கப்படுகிறாய். என் அன்பு பிரியமே, உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான நேரத்தில் சரியாக நடைபெறும். எப்பொழுதுமே மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினையின் பலன்களால் தான் அவரவர் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவர் வாழ்க்கை இருப்பது போல் மற்றவர்கள் வாழ்வு எப்பொழுதுமே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை சாயல் வேறு விதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை படைத்தவனே நான் தானே. உனக்கான தேவைகள் அனைத்துமே நேரம் வரும் பொழுது, நல்ல காலம் வரும் பொழுது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தான் தீரும். எதற்காகவும் கலங்காதே. உனக்கான ராஜயோகத்தின் அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் காலூன்றி நிற்க வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்? நன்றாக யோசித்துப்பார். உன் அப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரத்தை வாரி வாரி வழங்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாய்? உனக்கான ராஜயோகத்தின் பக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்படியே சோகத்தோடு நின்று கொண்டிருந்தால் உனக்கு ராஜயோகம் வரும் பொழுது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் நீ இருக்கவே மாட்டாய். எனவே என் குழந்தையே, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது என்று உன் அப்பா சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாயா? இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால், இதை நீ இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரமும் காலமும் ராஜயோகமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது கூட உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே? உனக்கு எல்லாம் நிகழப் போகிறது, உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது என்பதால்தான் இது உனக்கு இப்பொழுது கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அற்புதம் நிகழத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். மகிழ்ச்சி பொங்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். சந்தோஷம் நிரம்பி வழியப் போகிறது உன் வாழ்க்கையில். தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் விழாது என் குழந்தையே. நான் கூறுகிறேன் என்றால் அது நிச்சயமான சத்திய வாக்காகத்தான் இருக்கும். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நீ சந்தோஷத்தின் எல்லைக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாமல் இருப்பாயா? எவ்வளவு பெரிய சோதனை எனக்கு வந்திருக்கிறது என்று கடவுளிடம் போய் சொல்லாதே. எனக்கு எவ்வளவு பெரிய கடவுளாக இருக்கிறார் என் சாயிநாதர் என்பதை உனக்கு வந்திருக்கும் அந்த சோதனையிடம் சொல்லிப்பார். எனக்கு உறுதுணையாக, எனக்கு பக்கபலமாக, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு உன் சோதனையிடம் அதை சொல்லிப்பார். உன் சோதனையே வந்த தடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். கலங்காதே குழந்தையே, என் துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு. நடப்பதை பார்த்து உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையை பார்த்து கலங்கி விடாதே. சூழ்நிலைகள் சட்டென மாறும். நீ ஏங்கி தவித்தது தானாகவே உன் வாழ்வில் நடக்கும்படி நான் மாற்றி காட்டுகிறேன்.
இதுவரை நடந்ததை முடிந்ததை பற்றி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பவர்களே உண்மையாக வாழத் தெரிந்தவர்கள். நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ அப்படிதான் சிந்திப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் குழந்தையே. ஆனாலும் உன் மனவேதனை, உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலை, இதனால் உன் மனம் கொஞ்சம் சஞ்சலமடைந்திருக்கிறது. நீ உன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் உன்னை மறுக்க வைக்கின்றது. குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். மதிக்கப்படாத இடத்தில் மறந்தும் கூட நிற்காதே. ஒருவர் உன்னை மதிப்பதாலோ தாழ்ந்து பேசுவதாலோ உன் வாழ்க்கையில் எதுவுமே ஆகிவிடப் போவதில்லை. நடப்பதுதான் நடக்கும். எழுதப்பட்டவைதான் உன் வாழ்வில் நடக்கும். ஏற்கனவே தீர்வு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடக்கும். நீ நினைப்பதாலோ, வேதனைப்படுவதாலோ, சோதனை பண்ணுவதாலோ, போராடுவதாலோ, கலங்குவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. அனைத்தும் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் என் திட்டப்படிதான் நடக்கும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நெருங்காது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையை காப்பாற்ற உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. மிகப்பெரிய உதவி நிச்சயமாக உன் வீடு தேடி வரத்தான் போகிறது. நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்வது நிச்சயம் குழந்தையே. ஏனென்றால் உன் ஜாதகத்தை நான் கணித்து விட்டேன். சந்தோஷ தருணத்தை உனக்காக தீர்மானித்து விட்டேன். நீ முகமலரும் அந்த நல்ல நிகழ்வு, நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது எல்லாம் சரியாகும். நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது கண்மணியே. காரணம் இல்லாமல் என் சிரித்த முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. ஆச்சரியம் நிறைந்த ஒரு இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. தவற விட்டு விடாதே. நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மங்கள செய்தி உன் இல்லம் தேடி வரும். உன் வாழ்க்கை மிக சுபிக்ஷமாக மாறும். நம்பிக்கையோடு இரு. ஏன் சாயிநாதரே எனக்கு மட்டும் இந்த நரக வேதனை என்று நீ கதறும் குமுறல் எனக்கு கேட்டது. இதுவரை எதுவும் தவறாக நடக்கவில்லை என் குழந்தையே. உன் மனம் குளிரும்படி ஒரு நல்ல செய்தியை நான் ஏற்படுத்திவிட்டேன். ஏன் எனக்கு மட்டும் நரக வேதனை என்று கலங்காதே. உலகத்தில் உள்ள அனைவரும் இன்பத் துன்பங்களை சகித்து கொண்டு வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவரவர் இன்பத் துன்பங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். எனவே எப்பொழுதுமே முடிவே தெரியாத பாதையில் நான் பயணிக்கிறேன் என்று புலம்புவது நிச்சயமாக பலன் தராது குழந்தையே. உன் பாதையை நீ தேர்ந்தெடு. உனக்கான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடு. உனக்கான பாதையில், தேர்ந்தெடுத்த பாதையில் உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. மனக்குழப்பம் தீர்ந்து நீயும் சந்தோஷமாக அந்த நல்ல தருணத்தை வாழத்தான் போகிறாய். உன் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் 100% நிச்சயமாக காத்திருக்கிறது குழந்தையே. மகிழ்ச்சியாக இரு. ராஜயோகத்தின் மிக அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உனக்கு நல்ல நேரம் வந்தால் மட்டுமே உன் சாயப்பாவின் வாக்கு உன் செவிகளில் கேட்கும். தேவையில்லாத சொற்கள் என் நாவிலிருந்து எப்பொழுதும் தானாக எழவே எழாது. என்னுடைய அருளாலும் ஆசிர்வாதத்தாலும், பரிபூரண ஆசிர்வாதத்தாலும் விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழத்தான் போகிறது. நீயே அதிசயிக்கு வண்ணம் உன் வாழ்வில் அற்புதம் நிகழத்தான் போகிறது. நீ முகமலரும் அந்த சந்தோஷ தருணத்தை பார்க்கவே உன் சாயப்பாவும் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துபவனே வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். குழந்தையே, உனக்கான அந்த வாய்ப்பு வந்திருக்கிறது குழந்தையே. நற்செய்தியோடு வந்திருக்கிறது அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வில்
தீர்மானிக்கப்பட்ட வாய்ப்பு அதுதான். அந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதே. உனக்கான ராஜயோகம் ஆரம்பமாகப் போகிறது. எல்லாம் என் திட்டப்படிதான் இதுவரை சரியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் சுபமாகவே நடக்கும். விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான், தெய்வ வாக்குதான், நிச்சயமான வாக்குதான். வார்த்தைகள் இன்றே நடக்கும், இல்லை நாளை நடக்கும். உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய பிரமாணம். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. உன் மனதிற்கு இதமான ஒரு நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கும். சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தியோடு உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு உன் வீட்டுக்கு வரும்பொழுது என்னை வரவேற்று உனக்கான மகிழ்ச்சியை அள்ள அள்ள பெற்றுக்கொள். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். திசை மாறிய உன் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பாக இருக்கும் அந்த வாய்ப்பு. எனவே தவறை விட்டு விடாதே. மகிழ்ச்சி மட்டுமே களை கட்டப் போகிறது இனி உன் வாழ்வில். நீ கஷ்டப்படும் சமயத்தில், வேதனையாக இருக்கும் சமயத்தில், உனக்கு தெரியாமல், உனக்கு அறியாமல், உனக்காக பிரார்த்தனை செய்யும் மனம் என்று ஒன்று இருந்தால் அதைவிட பாக்கியசாலி வேறு யாருமே இருக்கவே முடியாது. புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே அதை பெற்றிருக்க முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்ததென்றால், நீ புண்ணியம் செய்திருந்தாயென்றால், பாக்கியசாலி நீயாக இருந்தாயென்றாய். அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்திருந்ததென்றால் அந்த நபருக்காக பிரார்த்தனை செய்து கொள். அவர்களும் உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதை முழுவதுமாக நம்பி அவர்கள் வாழ்வும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. நீ வேண்டியது எல்லாமே உனக்கு வரமாக கிடைக்கப் போகும் மிக அற்புதமான நாள் இன்றுதான். நீ கேட்ட வரமே உனக்கு வரமாக கிடைக்கப் போகும் பொன்னான நாளும் இதுதான். நீ வேண்டிய வரமே உன்னை தேடி வரும். இது உனக்காகவே பலிக்கப் போகும் சத்திய வாக்கேதான். மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன் மனம் சிந்தனை செய்தாலே போதும். அதுதான் உன் வாழ்விற்கு நீ வழங்கும் சந்தோஷமாக தருணமாகவே இருக்கும். உன் வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான ஆனந்த தருணமாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்மையை செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. முடியவில்லை என்றாலும் கூட ஆறுதல் வார்த்தைகளாவது 4 வார்த்தை சொல்லிவிடு. மறந்தும் கூட மற்றவர்கள் மனம் காயப்படும்படி பேசிவிடாதே, நினைக்க கூட செய்யாதே. உன் மனம் மகிழும்படி உன் வீட்டில் ஒரு நல்லது நடத்துவேன் உன் சாயி தேவா. நீ வேண்டிய வரமே உன்னை தேடி வரும். நேரம் இதுதான், நாளும் இதுதான். நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்ட ஒன்று இன்று உன் கையில் வரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது. உன்னுடைய மனம்தான் அனைத்துமாக ஆகிறது. நீ எதை எண்ணுகிறாயோ, எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய். எனவே நல்லதை மட்டுமே நினைக்க பழகு. நீ நினைப்பது போல எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நேற்று நடந்தவற்றை உன்னால் மாற்ற முடியாது. நாளை நடக்கப் போவதை உன்னால் தடுக்கவும் முடியாது. இன்றைய பொழுதில், இந்த கணத்தில் வாழ கற்றுக்கொள். நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரு மருந்தாகவே இருக்கும், ஒரு தீர்வாகவே அமையும். முடிந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை விட இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. வெற்றிகரமான நபர்கள் எப்பொழுதும் 2 விஷயங்களை கடைப்பிடிப்பார்கள்.
ஒன்று பொறுமை. எது நடந்தாலும் பொறுமையை கையாண்டு கொண்டே இரு. இரண்டாவது, புன்னகை செய்து கொண்டே இரு. உன் முகத்தில் எப்பொழுதும் புன்னகையை வைத்து கொண்டே இரு. உன் வாழ்க்கை எப்பொழுதும் நிம்மதியாகவே இருக்கும். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் எனக்கு தெரியாமல் இல்லை. உன்னுடைய உயர்ந்த குணமும் எனக்கு புரியாமல் இல்லை. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் நீ என்னை தேடி வந்தாய். நானும் உன்னுடைய வேதனையை தீர்க்க உன்னை தேடி வந்திருக்கிறேன். தொலைந்த கஷ்டத்தையெல்லாம் மீட்டெடுத்து தரப்போகிறேன். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் ஆனந்தமாக பெறப்போகிறாய். உன் ஆசைகள் அனைத்தும் உனக்கு ஈடேறப் போகிறது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும். மகிழ்ச்சியாக இரு. எது நடந்தாலும் உன் புன்னகையை மட்டும் உன் முகத்தில் வைத்து கொண்டே இரு. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. எனக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். இதோ நீ செய்த புண்ணியத்தின் பலனாக நான் உன்னை தேடி உன் இருப்பிடம் நோக்கி, நீ இருக்கும் திசை நோக்கி உன்னிடமே நிரந்தரமாக இருக்கவே வந்திருக்கிறேன். உன் தொலைந்த கஷ்டத்தை அனைத்தையும் மீட்டெடுத்து மீண்டும் உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். இப்பொழுதெல்லாம் நீ எனக்கு யாருமே இல்லை, கவலை என்று வந்துவிட்டால் பகிர்ந்து கொள்ளக்கூட யாருமே இல்லை, ஆறுதல் வார்த்தைகள் கூட சொல்லக்கூட எனக்கு எவருமே இல்லை என்று தனிமையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டும் மனவேதனையோடு குழம்பிக் கொண்டும் இருக்கிறாய். நீ மட்டும் வேதனைப்படவில்லை என் பிள்ளையே. உன்னோடு சேர்ந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு இருக்கும் கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமானது கிடையாது. எப்பொழுதுமே என்னால் முடியும், அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். எனக்காக யாருமே இல்லையே என்ற கேள்வியே உன் மனதில் எழாது. உன்னைப் போல் இந்த உலகத்தில் இருக்கும் மற்றவர்களும் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். அவர்களுக்கு என்று தனித்தனி வாழ்க்கை இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு உன்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்ள, உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூற மற்றவர்களால் எப்படி முடியும் என்று நீ நினைக்கிறாய்? உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உனக்கு தேவையான அனைத்தையும் தேவையான தருணத்தில் நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாருக்கும் வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் நிச்சயமாக நிகழும். நீ என் பொக்கிஷமான குழந்தை. உன்னை காப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் நான் எடுத்து உன்னை காப்பேன். இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்கேதான். தடுக்கி விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக
உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு. உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு. எல்லாம் கிடைத்தவர்கள்தான் எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே கிடைக்காதவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள். எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து வருந்தாதே.